பெருமானார் யார்? அவங்கனால விடுதலையை கொடுக்க முடியுமா? உலகத்திலேயே சிறந்தவன் மனிதன், மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளிகளில் சிறந்தவர்கள். அறிவாளிகளிலேயே சிறந்தவர் யார்? எல்லா அறிவாளிகளும் சிறந்தவர்கள் அல்ல, முஃமின்கள் சிறந்தவர்கள். எல்லா அறிவாளியும் சிறந்தவன் அல்ல. உலகத்தில் இருக்கிற அத்தனை அறிவாளிகளையும் மார்க்கம் ஏற்கவில்லை. முஃமின் ஈமான் என்ன? திருச்சியில் ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு ஒரு பையன் அழகா பதில் எழுதியிருந்தான். காட்டில் பல வகையான மான்கள் வாழ்கிறது, கவரி மான், புள்ளி மான், அந்த மான், இந்த மான், இப்படி காட்டுல நிறைய மான் வாழுது. ஈமான் என்பது ஒரு வகையான மான், அதிகமாக ஈக்கள் மொய்த்துக் கொண்டே இருப்பதால் அதற்கு ஈமான் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப ஈமான் குறித்து கூட கவலையான விஷயம், ஈமான் குறித்து கூட நம் சமுதாயத்திற்கு இன்னும் கொண்டு போய் சேர்க்கவில்லை. ஈமான் என்ன? யோசிக்க வேண்டும். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அழகாக சொல்லுவார்கள், ஈமான் இல்லை என்றால் தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, ஜக்காத் இல்லை, ஹஜ் இல்லை, எதுவும் இல்லை. ஈமான் இல்லாம ஒருவர் தொழுகிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? ஜக்காத்து கொடுக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? நோன்பு வைக்கிறார், ஏற்றுக்கொள்ளப்படுமா? படாது. இதற்கு அழகான உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு அரசரிடத்திலே வைரம் வைடூரியம் எல்லாம் இருக்கிறது, எல்லாரும். அதை யாராவது திருடி சென்றால் என்ன செய்வது என்று அதை பாதுகாக்க ஒரு தங்கப்பெட்டி செய்தார். தங்கப்பெட்டியை நம்மால் விடுவானா? தங்கப்பெட்டியை திருடி விட்டால் என்ன செய்வது? அதை பாதுகாக்க ஒரு வெள்ளிப்பெட்டி செஞ்சார். வெள்ளிப்பெட்டியை நம்மால் விடுவானா? அதை பாதுகாக்க ஒரு செம்பு பெட்டி செஞ்சார். நம்ம இரும்பு பெட்டியை விட மாட்டான். செம்பு பெட்டியை பாதுகாக்க மண்ணை போட்டு மூடிட்டார். திருடன் மண்ணை திறந்தால் செம்பு பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் வெள்ளிப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் தங்கப்பெட்டி கிடைத்துவிடும், அதை திறந்தால் பொக்கிஷம் கிடைத்துவிடும். இதை போன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈமானை வைரம் வைடூரியமாக ஆக்கி அதை பாதுகாக்கிற தங்கப்பெட்டியாக அல்லாஹ் ஃபராயில்களை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற வெள்ளிப்பெட்டியாக அல்லாஹ் வாஜிபுகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற செம்பு பெட்டியாக அல்லாஹ் சுன்னத்துகளை ஏற்படுத்தி, அதை பாதுகாக்கிற மண் குப்பாவாக அல்லாஹ் முஸ்தஹபுகளை ஏற்படுத்தி திருடனாக இப்லீஸை உலாவரச் செய்திருக்கிறார். நாமே கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முஸ்தஹபுகளை செய்யவில்லையா? மார்க்கம் எதையெல்லாம் விரும்புகிறதோ அதை செய்யவில்லையா? மௌலிது சபை நடத்தலையா? முஸ்தஹபுகளை செய்யவில்லையா? மண் குப்பாவை இப்லீஸ் உடைத்து விட்டான் என்று பொருள். சுன்னத்துக்களை நிறைவேற்றவில்லையா? செம்பு பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. வாஜிபுகளை நிறைவேற்றவில்லையா? வெள்ளிப்பெட்டி திறக்கப்பட்டு விட்டது. அல்லாஹ் கடமையாக்கிய ஃபர்லுகளையே நிறைவேற்றவில்லையா? தங்கப்பெட்டியும் திறக்கப்பட்டு விட்டது. பிறகு ஈமான் என்ற பொக்கிஷம் எங்கே இருக்க போகிறது? அத்தனையும் இப்லீஸ் திருடி விட்டானே என்கிறார்கள் இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள். ஈமான் எவ்வளவு உயர்ந்தது! வைரத்தை விட மதிக்கத்தக்கது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் கொடுத்ததற்காக எல்லோரும் ஒரு அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இதை கடைசி வரை மௌத் வரை பாதுகாத்தருள் மாட்டான். மனிதனில் சிறந்தவன் அறிவாளி, அறிவாளிகளில் சிறந்தவன் முஃமின், முஃமின்களில் சிறந்தவர்கள் அமல் செய்யக்கூடியவர்கள், அமல் செய்யக்கூடியவர்களில் சிறந்தவர்கள் தக்வாதாரிகள், தக்வாதாரிகளை விட சிறந்தவர்கள் வலிமார்கள், வலிமார்களில் பல படித்தரங்கள் நுக்கபாக்கள். உலகத்தில் 300 பேர் தான் இருக்கிறார்கள் நுக்கபாக்கள். நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜபாக்கள். உலகத்தில் 70 பேர் தான் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள். உலகத்தில் 40 தான் இருக்கிறார்கள். அதை விட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள். உலகத்திலே 10 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் முக்தார்கள். உலகத்திலே 5 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள். உலகத்திலே 3 பேர் இருப்பார்கள். அதை விட சிறந்தவர்கள் இமாமான். உலகத்திலே 2 பேர் இருப்பார்கள். இதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள். உலகத்தில் ஒருவர் தான் இருப்பார், ஒருவர் தான் இருப்பார். எல்லாம் அல்லாஹ், எல்லாம் அல்லாஹ் என்று யார் வாழுகிறார்களோ அவர்கள் தான் குத்துபுகள். கௌசுல் ஆலம் முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிரஹுல் அஸீஸ். குத்துபுகள். குத்துபுகளை விட சிறந்தவர்கள் தாபிஈன்கள். தாபிஈன்களை விட சிறந்தவர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்களிலே சிறந்தவர்கள் அன்சாரிகள். அன்சாரிகளை விட சிறந்தவர்கள் முஹாஜிர்கள். முஹாஜிர்களை விட சிறந்தவர்கள் ஷஹீதுகள். அதை விட சிறந்தவர்கள் சித்திக்குகள். ஒரு நபிக்கு ஒரு சித்திக்கு தான் இருக்க முடியும். அபூபக்கர் சித்திக்
சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சித்திக்குகளை விட சிறந்தவர்கள் நபிமார்கள், நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் என்று சொல்லுகிற 313 பேர்கள். இந்த ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் உலுல் அஸ்ம் என்று சொல்லுகிற 6 பேர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ். இந்த 6 பேர்களிலும் உயர்ந்தவர்கள் கலீலுல்லாஹ், அல்லாஹ்வின் நண்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வின் காதலன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றார். பெருமானாரினுடைய உச்சத்தை கொஞ்சம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நாம சராசரி மனித சக்தியிலிருந்து பெருமானார் எந்த அளவிற்கு 25 மர்த்தபாக்கள் பெருமானார் உயர்ந்து நிற்கிறார்களே. அந்த நாயகம் இந்த பூமிக்கு வருகிற பொழுது இங்கு மண்டி கிடந்த பிரச்சனைகள் யாராலும் பெருமானார் வந்தவுடன் உலகத்திலே சாதிக்க முடியாத பல பிரச்சனைகளை பெருமானார் சாதித்துக் கொடுத்தார்கள். அதுதான் பெருமானார் காட்டிய விடுதலை. قلبي من رشادي